புலிகள் அமைப்பினுடைய நிறைய தங்கம் மற்றும் அதில் இருந்த கப்பல்கள் இதெல்லாம் அதுக்கு பொறுப்பாக அமைச்சராக இருந்த பத்மநாதன். பொன்சேகா முதல் அவங்களோட ஒரு கூட்டாளி மாதிரி தான் இருந்தவர். சரி, பிறகு இப்போ அவங்களோட இருந்து விலகிட்டு அவங்கள பற்றி போட்டு கொடுக்க ஜனாதிபதி தேர்தலில் கூட அவர் போட்டியிட்டு இருந்தார். உண்மையிலே தமிழ் மக்களுக்கு இருக்க ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்குது. அப்படின்னு சொன்னால் உண்மையிலே இந்த விடுதலை புலிகளுடைய நிதிகள் சரத் பொன்சேகா ஒரு வாக்குமூலத்தை குற்றப்புலனாய்வுக்கு கொடுத்திருக்கிறார். ராஜபக்சர்கள் குடும்பம் மீது சில நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வராங்க. இந்த பசில் ராஜபக்ச மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம், இது ஐபிசி தமிழின் நாடன் நாங்களும். நான் உங்கள் கிரி. வணக்கம் பவித்ரா. வணக்கம் கிரி. வணக்கம். இன்றைக்கி என்ன விஷயம் நாங்கள் கதைக்கு கொண்டு வந்திருக்கிறோம்? இன்றைக்கி நாங்கள் சுரேசலையை பற்றி கொண்டு வந்திருக்கோம் ஒரு விடயம். மற்றது புலிகள் அமைப்பில் ஒரு நிதித்துறையில் ஒரு அமைச்சராக இருந்த அவரை பற்றி ஒரு கதை ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம். உண்மையில் இந்த ரெண்டு விஷயமும் இன்றைக்கு முக்கியமான விடயங்களாக சமூக வலைதளங்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த முதலாவது விஷயம் இந்த புலிகள் அமைப்பினுடைய நிறைய தங்கம் மற்றும் அதில் இருந்த கப்பல்கள் இதெல்லாம் அதுக்கு பொறுப்பாக அமைச்சராக இருந்த பத்மநாதன். அதாவது அவரை கேபின்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும். அவர் 2009ஆம் ஆண்டு மலேசியாவிலேருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு விசாரணைகள்லாம் நடந்தது. அது அப்போவே முடிஞ்சு. ஆனால் இப்போ பார்த்துருப்பீங்க, கூடுதலாக சரத் பொன்சேகா இருக்கிறார் தானே, அவரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஜனாதிபதி முன்னே அரசாங்கம் இருக்குதானே, அவங்கள பற்றி நிறைய குற்றச்சாட்டுகளை அவர் சொல்லிக்கொண்டே வரார். ஆனால் அதுக்கான ஒரு எந்த நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்கல உண்மையில. ஆனால் இப்போ ராஜபக்சர்கள் குடும்பம் மீது சில நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வராங்க. இந்த பசில் ராஜபக்ச மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, ஜோசித ராஜபக்ச மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, நாமல் மேலே இருக்குது. அதே சமயத்தில் கோட்டாபாய ராஜபக்சே கூட இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் அவருக்கு வெளிநாட்டு தடைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் இப்படி இருந்தாலும் கூட அவர்கள் சுதந்திரமாக இந்த நாட்டுக்குள்ளே உலாவிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் அதுக்கான சரியான தண்டனைகளை பெற்றுக் கொடுக்குமாண்டா ஒரு கேள்விக்குறியாத்தான் இருக்குது. அப்படி பார்க்கக்குள்ள தான் இந்த சரத் பொன்சேகா ஒரு வாக்குமூலத்தை குற்றப்புலனாய்வுக்கு கொடுத்துருக்கிறார் அந்த நிதித்துறையில் இருந்ததா. இப்போ நீங்கள் சரத் பொன்சேகாண்ட வாக்குமூலத்தை எப்படி பார்க்குறீங்க? சரத் பொன்சேகா முதல் அவங்களோட ஒரு கூட்டாளி மாதிரி தான் இருந்தவர். சரி, பிறகு இப்போ அவங்களோட இருந்து விலகிட்டு அவங்கள பற்றி போட்டு கொடுக்க ஜனாதிபதி தேர்தலில் கூட அவர் போட்டியிட்டு இருந்தார். அதுல இருந்தே கொஞ்சம் முரணான கருத்துகள் தான் வந்து கொண்டிருக்கிற ரெண்டு பேருக்கும் இடையிலே. இப்படி பார்க்க போக்குள்ளத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ என்னென்னு சொன்னால் அந்த உண்மையிலே தமிழ் மக்களுக்கு இருக்க ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்குது. அப்படின்னு சொன்னால் உண்மையிலே இந்த விடுதலை புலிகளுடைய நிதிகள், காசு, மற்றது தங்க நகைகள், அவர்கள் அமைப்பில் இருந்த அந்த நிதி எங்கே போனன்னு தெரியாத ஒரு கேள்வி நிறைய பேர் மத்தியில், தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லை, தென்னிலங்கையிலேயே கூட நிறைய மக்கள்கிட்ட இந்த கேள்விக்கான பதில் இன்னுமே கிடைக்க பெறலை. இப்போ தொடக்கம் இந்த விசாரணைகள் நடந்து கொண்டுதான் இருக்குது. அதுலேயும் இந்த சரத் பொன்சேகா சொன்ன இந்த முக்கியமான வாக்கு மூலம் அவருக்கு சொல்லியிருக்கிறார். அந்த கேபி என்று சொல்லப்படுறவர்கிட்ட இருந்து எந்த ஒரு தங்கங்களோ, அதுவும் நிறைய எத்தனையோ கிலோகிராம் கூடிய தங்கங்கள், அது டன் கணக்கான தங்கங்கள், அதை இன்னுமே பெற்றுக்கொள்ளப்படையில என்ற ஒரு வாக்குமூலத்தை சரத் பொன்சேகா சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே அதுக்காக அது ஒவ்வொரு தமிழ் மக்களும் அவர்களுடைய விருப்பங்களுக்கு சார்ந்து அவர்களுடைய அந்த பணங்களாக இருக்கட்டும், தங்கங்களாக இருக்கட்டும் கொடுத்தார்கள். இப்போது அவர்கள் எந்த நிலைமையில் இந்த எங்களுடைய பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு எங்களுக்கு நல்லா பார்க்க தெரியுது. உண்மையிலே இவர் சொல்ல இந்த நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க தானே, இப்போ இந்த அரசாங்கத்தின் எல்லாம் ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த குற்றச்சாட்டத்தில் மிக முக்கியமான ஒரு ஆள் சம்மந்தப்பட்டிருக்கிறார். யாருன்னு சொல்லுங்க, சுரேஷ் சலை. இந்த சுரேஷ் சலைன்னு சொல்லும்போது அவருக்கு பின்னுக்கு ஒரு ஆள் மறைந்திருக்கிறார். சுரேஷ் சலை வெறும் ஒரு பொம்மையாகத்தான் காணப்படுறார். அவரை இயக்குனவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? மிக முக்கிய புள்ளி, அதாவது கோட்டாபாய ராஜபக்ச. அவர் தான் இந்த நிறைய சுரேஷ் சலை மேலே வைக்கப்படுகின்ற நிறைய குற்றச்சாட்டுகளுக்கு கோட்டாபாய ராஜபக்ச அவர் தான் இவரை இயக்கி கொண்டு வரார் என்ற ஒரு விடயம் இப்போ அதிகளவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையை ராஜபக்ச குடும்பத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராஜபக்சர்கள் குடும்பம்
நிறைய விஷயங்கள்ல அவங்க சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க தான். அவர்களுக்கான தண்டனை வந்து கிடைக்க பெறுமா? இந்த அரசாங்கம் கட்டாயம் பெற்றுக் பெற்றுக் கொடுக்கத்தான் வேணும் கொடுக்கத்தான் வேண்டும். ஆனா அது கிடைக்காதுன்னு தான் தோணுது. தோணுது உண்மையிலேயே. இந்த சுரேஷ் சாலையை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அவர் வந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் வந்து இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அவரை வந்து விடுவிக்கணும்னு நிறைய போராட்டங்கள்லாம் செய்தவங்க தானே பார்த்துருப்பீங்க, கொழும்பு கோட்டைக்கு முன்னுக்கெல்லாம். இப்ப வரைக்குமே அது தொடர்ந்து அது போராடி வந்து கொண்டுதான் யாருன்னு இருக்காங்க. சொல்லுங்க, ராஜபக்சலுடைய ஆதரவாளர்கள் தான். எதற்காக இந்த உண்மையிலேயே இவர்கள் இப்படி அந்த ஒரு இடைக்குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், இப்போ சுரேஷ் சலே வந்து கைது செய்யப்பட்டு அவர்கிட்ட ஒரு சரியான வாக்குமூலங்கள் பெறப்படுமாயின் அதுக்கு பின்தரப்பில் இருக்கிற கோட்டாபாய ராஜபக்ச வந்து கைது செய்யப்படுவார். ஏன்னா அவருக்கு நேரடியாகவே ஒரு வெளிநாட்டு தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கு தானே. அந்த வெளிநாட்டு தடையால் சுரேஷ் சலே வந்து அந்த அவருக்கு அதோடையே அவருக்கு வருத்தம் வந்துட்டு, உங்களுக்கு தெரியும் நிறைய கைதிகள் வந்து அதாவது அரசியல்வாதிகள் வந்து கைது செய்யப்பட்டால் உடனே அவங்களுக்கு வந்து வருத்தம் வந்துடும். முதல் ரணிலுக்கு வந்த மாதிரி எங்க எங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களோ, இல்லாட்டி ஏதாச்சும் எங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து ஏதாச்சும் தீர்ப்பு தந்துடுவாங்களோ என்றதாலேயே பயந்து அவங்களுக்கு வருத்தம் வந்துடும். அப்படி ஒரு வருத்தம் தான் இப்போ சுரேஷ் சலே, அதாவது மனநோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இது இருக்கிற பயம் எல்லாம், ஒட்டுமொத்த பயமும் கோட்டாபாய ராஜபக்ச மேலே ஒரு வழக்கு தாக்கல் செய்து அவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயத்தில் தான் அவருடைய தரப்பினர் எங்கட இதுகளெல்லாம் வெளியில வந்துருமோ ஒரு பயத்திலேயே எல்லாரும் போராட்டங்களை தொடங்கி இருக்கிறோம். எப்படியாக இருந்தாலும் உண்மையிலே தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட நீதிக்கான ஒரு சரியான நீதி கட்டாயம் கிடைக்கத்தான் வேணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உங்களுக்கு தெரியும் பாலச்சந்திரனை பற்றி கூட பார்லிமெண்ட்டில் கதைச்சிருந்தாங்க. அதுக்காக கூட எந்த ஒரு சரியான ஒரு இது பதிலுமே சொல்லாமல் அதையே அப்படியே ராஜபக்ச குடும்பத்தின் மேலே சொல்லி இருக்கிறாங்க. கடந்த பாராளுமன்ற இதில் வந்து சொல்லியிருந்தார், இப்படி சஹ்ரான் மகள் வந்து சஹ்ரான் சாய்க்குள்ள வந்து சஹ்ரான் மகளை வந்து ஒன்றுமே செய்யல, உயிரோட தான் இருக்கிறா, அவங்க நல்ல மாதிரி இருக்கிறாங்க. ஆனா புலிகள் பாதுகாப்போடு இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. இந்த அரசாங்கத்தால ஒரு இதுவுமே இல்லை. ஆனா இப்ப புலிகள் அமைப்பின் தலைவர் வந்து பிரபாகரன் மகன் வந்து சரணடைந்து அவர் கொலை செய்யப்பட்டிருப்பார் ஒரு போர் குற்றமான ஒரு விஷயம் என்று அவர் கதைச்சிருந்தா, அதுக்கு ஆலந்தரப்புல இருந்து ஒரு பதில் கொடுத்திருந்தாங்க. என்ன வடிவான பதில் என்ன? அதுதான் என்னண்டா முதல் இருந்த அரசாங்கம் தான் இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி அதோட முடிச்சிட்டார். 159 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதுல சம்மந்தப்படலை என்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். நீங்க முதல் இருந்த ஆகிட்ட தான் கேட்கணும் மாதிரி சொல்லியிருந்தார். இப்படித்தானே ஒவ்வொரு அரசாங்கமும் வரக்குள்ள புதுசாக வரக்குள்ள இப்படி சில விஷயங்களை சொல்லுவாங்க. உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, முதல் இருந்தாக்கலண்டு சில விஷயங்களை அப்படியே கடத்தி கொண்டு போகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலே இந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டு அவரை விடுவிக்க சொல்லி ஒரு புறம் போராட்டம் நடந்தாலும் எங்களுடைய கிளிநொச்சி மண்ணில் வந்து பாடகர் கைது செய்யப்பட்ட போது நிறைய போராட்டங்கள் நடந்தது. இப்போ வந்து ஒரு அளவு அவருக்கான சாதகமான ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்குது. அதாவது அவருக்கு வந்து அந்த பதிவு செய்யப்பட்டிருந்த வழக்கு சாதாரண வழக்குன்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாக அவருக்கு விடுதலை என்றது இன்னும் கிடைக்கல. ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே இருக்கிற அந்த வழக்கை வந்து சாதாரண வழக்குக்கு பயங்கரவாத தடை சட்டம் என்று சொல்லித்தான் அவரை கைது செய்தவங்க. இப்போ பல்டி அடிக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே இது வந்து இதுக்கு முழுக்க காரணம் வந்து இந்த என்பிபி அரசினுடைய ஒரு சதி விளையாட்டுன்னு தான் சொல்லணும். வேற என்ன சொல்லுறேன் என்னன்னு சொல்லுங்க. இன்றைக்கு வரைக்குமே 36 வருடங்களாக மயிலிட்டி பலாலியில் வந்து மக்கள் வந்து அவர்களுடைய காணிகளை விடுவிக்க சொல்லி போராடுறாங்க. அதே காணியில் வந்து அதாவது எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வாக்கிங் போகிறார். என்ன வடிவா அவர் வாக்கிங் போறார். அத கூட சமூக வலைதளங்கள்ல பெருமையா கதைக்கிறாங்க. எங்கட ஜனாதிபதி நடந்து போறாரு, மக்களோட சொல்லி அதை கதைக்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் வந்து இன்று வரையும் 36 வருடங்களாக போராடி இந்த 6ஆம் மாதம் 15ஆம் தேதி வந்து 37 வருடங்களை அவங்க அந்த போராட்டத்துக்கெண்டே அவர்களுடைய அந்த உயிர்களை வந்து தியாகம் செய்திருக்காங்க. ஏன்னாட்டா அவர்கள் வந்து அவர்களுடைய வேலைகளை விட்டு அவர்களோட உழைப்பை விட்டு பொருளாதார கஷ்டத்தில் இருக்கும் போதும் வந்து அவர்களுடைய நிலங்களை வந்து விடுவிக்கணும்னு போராடுறாங்க. இந்த ஜனாதிபதி அதாவது அனுரகுமார திசாநாயக்க அவருடைய ஆட்சி அமைக்கும் போது நிறைய கோரிக்கைகளை முன்வைத்தாங்க. நீங்க யோசிங்க, என்ன வாக்குறுதிகள் அவர்கள் நிறைவு செய்திருக்காங்க? காணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் இன்னுமே முழுதாக ஒன்றுமே விடுபடவில்லை.
விடுபடே இல்லை. ஆனா அதுக்காண்டி மக்கள் நிறைய போராட்டங்கள் நடத்தி கொண்டு தான் இருக்கணும், கேட்டுக்கொண்டு தான் இருக்கணும். ஆனா அவருக்கு அது பெருசாக தெரியல. அவர் வந்து இங்கே வரும்போது தான் சொல்லுவார் என்ன நடக்குதுன்னு. உண்மையிலேயே நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றதுன்னு. இந்த சுரேஷ் சலை வந்து கட்டாயம் ஒரு நல்ல விசாரணை ஒன்று அவருக்கு நடத்தப்பட வேண்டும். அதன் பின் அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்புலத்தில் இருக்கின்ற எல்லா குற்றவாளிகளுமே கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நிறைய மக்கள் வந்து அவர்களுடைய போராட்டங்களையும் சரி அவர்களுடைய ஆதரவுகளையும் தெரிவித்து வராங்க. உண்மையிலேயே இந்த உயிர்த்த ஞாயிறுக்கு ஒரு நல்ல நீதி வந்து பெற வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். உண்மையிலே இந்த சரியான ஒரு நீதி கிடைக்கணும். நாங்கள் தொடர்ந்தும் பார்ப்போம். எங்களுடைய இந்த அரசாங்கத்தினால் மேற்கொண்டு வர பல விசாரணைகளுக்கான தண்டனைகளாக இருக்கட்டும், நீதியாக இருக்கட்டும் கிடைக்கும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.